வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்செட் மேத்தமெட்டிக்ஸில் நியூமரிக்கல் அனாலிசிஸ் கிட்ட ஒரு கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன பார்க்கலாம். டு சால்வ் log base ex minus x square minus 1 equal to 0 by iterative procedure starting with x naught and x n plus 1 equal to phi of xm n equal to 0 1 2 3 up to etc. one should use phi of x அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஈக்குவேஷனுடைய ஐட்டேட்டிவ் ப்ரொசீஜரில் phi of xோட வேல்யூ என்னது, இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ ஐட்டேட்டிவ் ப்ரொசீஜரில் phi of x கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிவன் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அந்த எக்ஸ் தான் என்னது, phi of xன்னு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ முதல்ல ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல லாக் பேஸ் இஎக்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஆப்ஷன் சிலேயும் லாக் பேஸ் இஎக்ஸ் இருக்குது. அப்போ கிவன் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாகு பேஸ் இஎக்ஸ் மைனஸ் ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு ஆப்போசிட்டில் எக்ஸ் ஸ்கொயர் கொண்டு போயிருங்க. இப்போ இதில் இருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணாகும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லாகு பேஸ் இஎக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்துடும். இதுதான் phi of xன்னு வச்சிருக்கோம். அப்படின்னா ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் லாகு பேஸ் இஎக்ஸ்ன்னு இருக்குது. ஆப்ஷன் சியில் ஒன் ப்ளஸ் லாக் பேஸ் இஎக்ஸ் டிவைட் பை எக்ஸ்ன்னு இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ஆன்சரில் மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏவும் வராது சியும் வராது. அப்போ எது சார் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னா ஒன்று பி வரலாம், இல்லாட்டி டி வரலாம். சரி, இப்போ பியில் பார்த்தீங்க அப்படின்னா இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இருக்கிறதுனால இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வேறு மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதாவது கிவன் ஈக்குவேஷனில் இருந்து லாக் இஎக்ஸ் மட்டும் லெஃப்டில் வச்சுக்கிட்டு மீதி இருக்க டேர்ம் எல்லாமே ஆப்போசிட்டில் கொண்டு போகும். அப்போ ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும். இப்போ இதில் இருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாக் வந்து இந்த போட்டாலும் இ பவரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுங்கிறது இருக்குது. இப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும்.